அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஆக்சுவலாக ஒரு 2 நாள் முன்னாடி இந்த யாகத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா ரமாஜி திடீர்னு கூப்பிட்டுருந்தா. சாயி, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறல, பாபாட்ட சண்டை போட்டேன்னுலாம் சொல்லியிருந்தாள். ஏதாவது தடை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தா. எனக்கு தெரிஞ்சு தடை இருக்குமான்னு எனக்கு தெரியாது சாயி, ஆனால் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவள் நீங்கள் விநாயகருக்கு ஒரு 21 நாள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன சாயி, பூஜை தானே, தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா கரும்பு தின்ன கூலியா, சுவாமியோட பேரை சொல்கிறதுக்கு இன்னும் அதை விட பெரிய சந்தர்ப்பம் என்ன கிடைக்க போகிறது, அவரே சொல்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சாயி அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த மாதிரி 21 நாள் நீங்கள் விநாயகருக்காக அவரோட மந்திரங்களை சொல்லி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். தாராளமாக சொல்கிறேன் சாயி, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு நான் அவள்கிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டான். இது நிஜமாவே தடை இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நீங்களே பாபாட்ட கேட்டுடுங்களேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை ஆட்கொள்கிறது அந்த பரபிரம்மம், அந்த சத்குருநாதர் தான் எனக்கு தருணம். அவர் விதிச்சிருக்கிற அந்த விஷயம் அவர் தான் பண்ணினாரா இல்லை அது கிரக தோஷமாங்கிறத மாத்திரம் எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். நீங்கள் 2 சிட்டு எழுதி போடுங்க அப்படின்னா. அப்போ நீங்கள் வீடியோ கால் வாங்குவோன்னா. சரி சாய், நான் வரேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பார்த்தேன். சாயிரம் 2 சீட்டில் எழுதி போட்டோன்னே, நீங்கள் நன்னா வேண்டிங்கோ சாயின்னா. நான் எனக்கு நன்னா வேண்டிண்டேன், நீங்கள் தாராளமாக போடுங்கோ அப்படின்னு. அவள் எடுத்து பார்த்தோன்னே, என்ன சாயி நீங்கள் வேண்டின்றேன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சாயி, தடை இருக்குன்னு சொல்லி வந்தால் அது கிரகதோஷம், தடை இல்லைன்னு சொன்னால் இதை பண்ணுறது பாபா தான், அதுக்கான காரணம் அவரே ரிவீல் பண்ணுவாருங்கிறது தான், அவர் எதுக்காக அதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு மாத்திரமே தெரியும். ஸோ என்னோட கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேறலைன்னா அதுக்கு காரணம் சுவாமி ஏதோ ப்ளே பண்ணுறாருன்னு அர்த்தம், அவ்வளோதான், நீங்கள் எடுத்து காமிங்கோ அப்படின்னு. தடை இல்லைன்னு வந்தது. என்னை பொறுத்தளவுக்கு அது கிரக தோஷமாக இருந்தாலும் என்ன தோஷமாக இருந்தாலும் அது சுவாமி நீக்கிடுவார் அப்படிங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. நான் அவரை அவ்வளோ நம்புகிறேன். ஏன்னா அவரை தவிர ஒரு ஆளாலையும் என்னை கஷ்டப்படுத்தவும் முடியாது, சந்தோஷப்படுத்தவும் முடியாது. அவர் மாத்திரம்தான் எல்லாமே நினைக்கிறவனா. எனக்கு அவரை நன்னா தெரியும் சாயி, அவர் அப்படி தான் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது கொடுக்குறதே அவர் தாங்கும்போது நான் ஏற்றுக்கிறது தானே நல்லது இல்லையா. அவரால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே தர முடியுங்கிறது எனக்கு தீர்மானமாக தெரியும். அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை சாயின்னொன்னு எனக்கு புரியுது சாயின்னு சொல்லிட்டு, அப்போ என்கிட்ட கேட்டால் நீங்கள் பண்ணுவேன்ல, நான் கண்டிப்பாக பூஜை பண்ணுவேன் சாயி, இதுவுமே சாய் சொன்னதாக தான் நான் நம்புகிறேன், அதனால் நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் நான் வாழ்கிட்ட சொன்னேன்.